கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து குரு அதிசார வக்ர பயிற்சியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப குரு வந்து அதிசார வக்ர பயிற்சி ஆகுறாரு. இதுவரைக்கும் இந்த கும்பராசிக்கு ராசிக்கு 5ல இருந்த குரு பகவான் வந்து அடுத்த ஒரு 74 நாளுக்கு வந்து இந்த குரு வந்து ராசிக்கு 6ல வந்து வக்ரம் அடைய போறார். அப்ப வக்ரம் அப்படின்னாலே இதுக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிவர்சல் தான் வக்ரம் ஆவார் அப்படின்னு. இந்த வட்டம் வந்து குரு வந்து ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போக போறார். அப்ப ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகும்போது பலன்கள் வந்து நமக்கு மாறும். அப்ப இது இந்த 74 நாளுக்கு வந்து இந்த பலன்கள் மாறப்போகுது. அப்ப எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னா, இந்த அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த 74 நாளுக்கு வந்து இந்த குரு வந்து அதிசாரம் பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு யாருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்ப 4 ஸ்தான பலன்களை வந்து இவர் வந்து கண்ட்ரோல் எடுப்பார். இது வந்து குரு வந்து பயிற்சியை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். மற்ற கிரகங்கள் எல்லாம் நான் போக்கஸ் பண்ண மாட்டேன். இந்த குரு வந்து உங்களுக்கு நின்ற பலன், இந்த குரு வந்து பார்வை பலன்கள். அப்ப இந்த குரு வந்து நின்ற பார்வை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஸ்தான பலன்களை உங்களுக்கு சாதகமா மாத்துவார். அப்ப இந்த குரு ராசிக்கு 6ல சத்ருஸ்தானத்துல ரணரோக சத்ருஸ்தானத்துல நிக்க போறாரு. அப்ப இந்த குரு வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தையும் உங்களோட குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்க்க போறாரு. இப்ப இதனால வந்து உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இப்ப வந்து இதை வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அடுத்த 74 நாளுக்கு வந்து இந்த வாய்ப்பை கரெக்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும். அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த குரு இப்ப இந்த கும்பராசிக்கு ராசிக்கு 1 2 3 4 5 6 இந்த 6ல வந்து குரு உச்சம் பெற போறார். அப்ப 6ஆம் இடம் அப்படின் போது வந்து சத்ருஸ்தானம். அப்ப இந்த ரணரோக சத்ருஸ்தானத்துல வந்து இந்த குரு நிக்கிறார் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து கடன். நான் வந்து கடன் டெப்ஸ் எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என்னால கடன் அடைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா கடன் 4 பட்டு வந்து சேர்த்துருச்சு 2 டியூ 3 டியூ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். அப்ப இந்த குரு ராசிக்கு 6ல உச்சம் பெற போறதுதான் ஒரு சிறப்பு. அதே இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல இப்ப வந்து எந்த வயசு தரப்புல இருந்தாலும் சரி, நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பை மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கலாம். இந்த உடல் ஆரோக்கியத்துல உள்ள இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப இதுல வந்து நீங்க குணம் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்படியே உடம்ப டேக் கேர் பண்ணிட்டு அப்படியே டிராவல் பண்ணிருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல வந்து எதிரிகள் உங்களை சுத்தி எதிரிகள் தொந்தரவு தொல்லை, இல்ல உங்களுக்கு வந்து தேவையில்லாதவங்க வந்து எதிரிகளா மாறி இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீவரை ஏற்படுத்தாரு. அவங்கள வந்து பீட் பண்ணதுக்குரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கொண்டு வருவார். இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்க போகுது. அதுபோல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு தைரியம், தன்னம்பிக்கை இந்த ராசிக்கு 6ல குரு வந்து உச்சம் பெறும்போது நம்ம வந்து கீழவே இறங்குனா கூட தைரியமா வந்து கீழே இறங்கி மேலே ஏறி வர முடியும் அப்படின்ற ஒரு கூற்றை அவர் ஏற்படுத்தார். அது ஒரு பாசிட்டிவ். அதுபோல வந்து இந்த லோனு இதர வந்து நான் வட்டிக்கு வாங்கினேன், அந்த கடன் இந்த கடன் ஒரு மாதிரியே ஏறி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த 74 நாளுக்கு வந்து ஒரு அடைப்பதற்குரிய விஷயங்கள் இல்ல அதுக்குரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலியமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய விஷயத்தை இவர் கொண்டு வருவார். இதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. 74 நாள் தான். இந்த 74 நாள் அதுக்கப்புறம் இந்த குரு வந்து ராசிக்கு ரிவர்ஸ் ஆயிடுவாரு. மறுபடியும் ராசிக்கு 5ல பூர்வ ஸ்தானத்துல வந்து உட்காந்துருவாரு. அப்ப இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. 2வது வந்து இந்த குரு வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை அப்ப குருவோட 5ஆம் பார்வையில் இந்த கும்பராசியோட தொழில் ஸ்தானத்தை வந்து அவர் பார்க்க போறார். அப்ப தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து புதிய தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருப்பீங்க பாத்தீங்களா. நான் புதுசா வேலைக்கு போறேன், இல்லைன்னா இடம் விட்டு இடம் மாற்ற போறேன், இல்லைன்னா வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு, நான் புதுசா வந்து வியாபாரம் ஏதாவது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கும்பராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவிட்டம் அதுபோல சதயம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்குலாம் புதிய ஒரு வாய்ப்பு. நீங்க புதுசா வேலைக்கு போனாலும் சரி, வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து நீங்க வேற ஏதாவது இப்ப ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இல்ல யாராவது வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்ப நான் ஏதாவது பதவி உயர்வுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த உச்சம் பெற்ற குரு உங்களோட தொழில்ஸ்தானத்தை பார்க்கறதுனால பதவி உயர்வு, ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் அடுத்த கட்டத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 2.5 மாசத்துல இது நடந்துருச்சுன்னா நல்லது, சந்தோஷம், நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருந்துங்க. சரிங்களா? மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். வேலைன்னா பிசினஸ் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வியாபாரத்துக்கு இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுவார். திடீர்னு நம்மள ஷார்ட்டா வந்து உங்களுக்கு வந்து இன்கம் பேசஸ் ஏற்படுத்துவாரு. இதையும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி இந்த வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல போய் செட்டில் பண்ணணும், இல்லைன்னா வேலை செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி நபர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்க தொழில் நிமித்தமா உங்களுக்கு வந்து எல்லா வாய்ப்புகளையும் இவர் ஏற்படுத்தார். இதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். இங்க குரு பயிற்சி ஆகுறது போது உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமா வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி தொழில் சார்ந்த தவிர்த்து இந்த குரு வந்து உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப விரையாதிபதி ஸ்தானம் ராசிக்கு 12ஆம் இடம். இந்த விரையாதிபதி ஸ்தானத்தை குரு வந்து 7ஆம் பார்வையா பார்ப்பார். இந்த 7ஆம் பார்வை அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு பாருங்க
வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ நான் வந்து எங்க நாட்ட விட்டு மாறணும். வெளிநாட்டுக்கு போணும், வெளியூருக்கு போணும், இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாய்ப்பு. வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ அத கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து படிக்க போறதா இருந்தாலும் சரி, மைக்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, விசா ப்ராசஸ் ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா வரும். கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 2 1/2 மாசத்துல ஏதாவது அமைஞ்சிருச்சு அப்படின்னா, டப்புன்னு நீங்க கப்பல் ஏறிறலாம். ஸோ அதுபோக வந்து வெளிநாட்டுல தான் நான் இருக்கிறேன்னே, நான் மறுபடியும் உள்நாட்டுக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்களுக்கும் ஒரு இடம் மாற்றம் இருக்குது. கரெக்ட்டா அந்த 2 1/2 மாசத்த கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னையிலிருந்து நீங்க அதுக்குரிய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்ப அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 22க்குள்ள சில வாய்ப்புகள் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து சுப விரயங்கள். இப்ப வீட்ல வந்து இப்ப கும்பராசியா நீங்க, அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது செலவுகள் பண்ணணும். சுப விரயங்கள், ஸோ திருமணம், ஸோ அதுபோக காது குத்து, மொட்டை எடுப்பு அந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் வந்து கையில காசு இருக்குதுன்னா, இந்த டயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சுப விரயமாகும். ஸோ அது வந்து காசு போனா கூட நம்ம வந்து வீட்ல ஏதோ நல்ல விஷயம் செஞ்சேன். ஒரு சில விஷயங்கள் பண்ணேன் அப்படின்ற மாணிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது இடம் வாங்கணும், பொருள் வாங்கணும் அப்படின்னா, அத மாரி வாங்கி போட்டு செலவு பண்றதா இருந்தா செலவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப நீங்க பண்ற செலவு வந்து சுப செலவாவே வந்துரும். விரையாதிபதி ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனால சுப செலவுகளாவே இருக்கும். அப்ப நமக்கு செலவு நம்ம அடுத்தவங்கட்ட யார்ட்டயாவது குடுத்து ஏமாறதுக்கோ, அடுத்தவங்க நம்பி ஏதாவது டிகுவாலிஃபிகேஷன் ஆகுறதுக்கு, இது ஏதாவது ஒண்ணு செஞ்சு நமக்கு வந்து நல்லதமா போச்சு அப்படின்ற மாணிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப இந்த விரையாதிபதி ஸ்தானம் வந்து உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. படிக்கணும். வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க. வெளிநாட்ல போய் படிச்சு இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் ப்ராசஸ் பண்ணலாம். ஸ்டூடண்ட்ஸ் யாரா இருந்தாலும். சரிங்களா? சரி ரைட்டு. இத தவிர்த்து வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையா இந்த கும்பராசியோட 2ஆம் இடம். ஸோ குடும்பஸ்தானத்த பார்ப்பார். அப்ப இந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து அப்ப கணவன் மனைவின்னு, நானும் என் கணவரும் பிரிந்திருக்கிறோம். நானும் என் மனைவியும் பிரிந்திருக்கிறோம். காதலன், காதலி, ஸோ ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? இந்த குருவோட பார்வையில் இந்த குடும்பஸ்தானம் உங்களுக்கு மறுபடியும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ப இம்ப்ரூவ்மென்ட் பண்ணும். ஸோ பிரிந்த குடும்பம் மறுபடியும் ஒன்று சேர்றது, கணவன் மனைவி ஒன்று சேர்றது, ஸோ காதலன், காதலி ஒன்று இந்த மாரி வாய்ப்புலாம் இருக்குது. அடுத்த 2 மாசத்துக்கு இந்த வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. அப்ப மறுபடியும் வந்து நீங்க குடும்பமா நல்ல விதமா டிராவல் பண்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுவீங்களா? ஸோ வியாபாரம் பண்றவங்க, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குது. ஏன்னா உங்களோட வாக்கு ஸ்தானத்த, இந்த குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இதெல்லாம் வந்து குரு பார்க்கும்போது, வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க, வே ஆஃப் கம்யூனிகேஷன் பிசினஸ் பண்றவங்க, கன்சல்டன்சி பண்றவங்களுக்குலாம் வந்து அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ உங்களுக்கு விட்டத மறுபடியும் பிடிப்பது, இழந்தத மறுபடியும் மீட்வது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து படிப்பு. இப்ப அந்த படிப்பு ஸ்தானத்தையும் இது குறிக்கும். அப்ப கல்வி நான் வந்து எப்படின்னா பாஸ் பண்ணிருவேனா? இல்லாட்டினா நான் வந்து அச்சீவ் பண்ணிருவேன் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்க மேல் படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, மாஸ்டர்ஸ், டிகிரிஸ் படிப்பு விட்டு போயிருந்தா கூட, உங்களுக்கு இந்த குரு வந்து உங்களோட வாக்குஸ்தானத்த பார்க்கும்போது, அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இன்னமும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ள வருவீங்க. படிக்கிற பசங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. இது 2 1/2 மாசம் தான். இந்த 2 1/2 மாசம் மறுபடியும் குரு பூரிய ஸ்தானத்துக்கு வரும்போது, சில பலன்கள் மாறும். அதுக்கப்புறம் அந்த ஸ்தான பலன்கள்லாம் மாறிரும். இதே பலன்கள் தான் அடுத்தடுத்து 5வது மாசத்துக்கு மேல குரு உச்சம் பெறும்போது, அடுத்த 1 வருஷம் அந்த பலன்கள கரெக்ட்டா பயன்படுத்திக்கலாம். ஸோ மத்தபடி உங்களுக்கு இந்த 2 1/2 மாசத்துக்கு இந்த குரு பெயர்ச்சிய பத்தி மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இத கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. விட்டத மறுபடியும் பிடிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ மத்தபடி உங்களோட ஜனன ஜாதகமும் ஒரு சேர ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா, உங்க ஜனன ஜாதகமும் ஒத்துழைச்சுச்சு அப்படின்னா, இன்னமும் நீங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு சாதகமான வாழ்க்கை தரத்த சந்திப்பீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த குருவ வச்சு மட்டும் தான் நம்ம பலன்கள் சொல்லுவோம். அப்ப அந்த குரு நின்ற பலன், குரு பார்வை பலன்கள். மத்த கிரகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இப்ப பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இப்போதைக்கு இந்த குரு பெயர்ச்சிய வச்சு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள சாதகமா ஆக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?